Hello everyone, welcome to All in One channel. Today we are going to see 12th business maths most important time of problem. வாங்க பார்க்கலாம். Newton's forward interpolation formula. ஓகேவா? அதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? இந்த சாப்டர்ல பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் லெக்ராஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் சம் இருக்கும். கம்பல்சரி ஒரு 5 மார்க்ஸ் சம் கண்டிப்பாக ரிவிஷன் எக்ஸாமுக்கும் சரி பப்ளிக் எக்ஸாமுக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம நியூட்டன் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் when x is equal to 32. ஓகே, இந்த டேப்லெட் காலம் கொடுத்துருவாங்க எக்ஸோட வேல்யூஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ். ஸோ நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் திங் ஃபார்முலாவை நல்லா மெமரைஸ் பண்ணணும். ஓகேவா? y x is equal to x naught plus n nh is equal to y naught is equal to y naught plus n by 1 factorial delta y naught plus n into n minus 1 by 2 factorial delta square minus plus tan lambda. நீங்கள் எழுதிட்ட பிறகு இந்த ஃபார்முலா கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு கீழே 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா மேலே 2 டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேவா? 3 ஃபேக்டோரியல்னா மேலே n minus 1 n minus 2 சொல்லிட்டு 3 டேர்ம். 1 ஃபேக்டோரியல்னா மேலே என்ன இருக்கும்? ஒரு டேர்ம். ஓகேவா? இது எழுதிட்டு செக் பண்ணிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டேபிள் போடுவோம். டேபிளர் ஃபார்முலா எழுதியிருக்காங்க, பட் டேப்லெட் ஃபார்ம் போடலை. நீங்கள் என்ன பண்ணணும்? டேபிள் போடுவோம். ஸோ எக்ஸ் ஒய் டெல்டா ஒய் டெல்டா ஸ்கொயர் ஒய் டெல்டா கியூப் ஒய் டெல்டா ஃபோர். இது நம்ம எப்படி அடுத்தடுத்து கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. நம்ம வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அழகாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சப்ராக்ட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் ஒயோட வேல்யூஸ் டேப்லெட் ஃபார்மில் இருக்கிறத எடுத்து வர்டிக்கலாக எழுதிட்டு ஒயில் நம்ம ஃபஸ்ட்டு டெல்டா ஒய் கண்டுபிடிக்கணும். டெல்டானா என்ன? டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒய். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 14.9 minus 15.9. ஓகேவா? மைனஸ் 1. லைக் மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்த டேர்மு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேர்ம் அப்படிதான் நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி பண்ணணும்? 14.1 minus 15. ஓகே, மைனஸ் 0.8. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டெல்டா ஒய் கண்டுபிடிச்சிடணும். அதை நம்ம ஹேவ் டு ரைட் இன் மிடில், ரெண்டுத்துக்கும் நடுவில் எழுதணும். இப்போ டெல்டா ஒய் முடிச்சாச்சு. டெல்டா ஸ்கொயர் ஒய் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ போடும்போது சைனோட நீங்கள் என்ன பண்ணணும்? கேல்சியில் போடணும். மைனஸ் 0.8. ஓகே, இப்போ நான் இதை நான் சப்ராக்ட் பண்ணி இந்த ஆன்சர் எழுதணும். எப்படி பண்ணணும்னா ஜென்ரலாக கேல்சி யூஸ் பண்ணாமல் சொல்கிறேன். மைனஸ் 0.8 மைனஸ் இந்த நம்பர். ஓகேவா? ஸோ அது ஆல்ரெடி எதில் இருக்குது? மைனஸில் இருக்குது. ஸோ ப்ராக்கெட் போட்டு நம்ம எழுதணும்னா மைனஸ் 0.8 ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 1ல் 0.8 சப்ராக்ட் பண்ணும். ஸோ 1ல் 0.8 சப்ராக்ட் பண்ண 0.2. புரியுதா? நீங்கள் கால்குலேட்டரில் போடும்போதும் சைனோட போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும். அப்படி இல்லைன்னா நீங்களாவே மைண்ட் கால்குலேஷனில் மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ் ஆயிரும் இந்த இடத்துல. ஸோ 1ல் நான் 0.8 சப்ராக்ட் பண்ணணுன்றதை கவனமாக நீங்கள் யோசிச்சு போடணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இங்கே பண்ணும்போது மைனஸ் 0.8
ஸோ மைனஸ் பண்ண போகணும். இப்போ ஒரு மைனஸ் வரும். ஆல்ரெடி இந்த நம்பர் என்னவில் இருக்குது, மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸு. ஸோ எழுதும்போது எதுவுமே எழுதி காட்டுறாங்க. 0.8 இந்த டேர்மு எடுத்துட்டோம். இது என்ன பண்ண போகிறோம், இந்த டேர்ம் யாரு அவங்கள மாதிரி இருக்கிற டேர்ம் இதோட இந்த இந்த 2 டேர்மையும் என்ன பண்ணணும், சப்ராக்ஷன். நடுவில் சப்ராக்ட் போடுறோம். டி நம்ம எழுதக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட் போடுவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பி ப்ளஸ்ஸு. அப்போ மைனஸ் 0.8. இங்கே என்ன நம்பர் இருக்குது, அதுவும் அகெயின் 0.8. ஸோ என்ன ஆகிடும், மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் 0. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம் தப்பே ஆகும். ஸோ ஒன்ஸ் நம்ம எவ்வளோ நேரம் கண்டினியூ பண்ணோம்னா டில் நம்மளுக்கு ஒரு சிங்கிள் நம்பரில் முடிகிற வரை நான் டெல்டா பவர் 5 நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஒன்ஸ் கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பென்சில் எடுத்து ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. இப்படி ஒயிலிருந்து லாஸ்ட்டாக டெல்டா பவர் 4 அது முடிகிறது. ஓகேவா? அப்படி ட்ரா பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு எந்த தப்பும் வராது. இப்போ ஃபார்முலாவில் y0 டெல்டா y0 டெல்டா ஸ்கொயர் y0 அப்படின்னு யாரை பார்த்தோம்னா இவங்க தான் y0. ஓகேவா? இவங்க யார் அப்போ டெல்டா y0, இவங்க டெல்டா ஸ்கொயர் y0, இது டெல்டா கியூப் y0 டெல்டா பவர் 4. ஓகேவா? ஓகே. இப்போ ரிமைனிங் இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு என்ன தெரியணும், என்ன தெரியணும். ஓகேவா? என்ன தெரியணும், என்ன தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா போட்டுருலாம். ரொம்ப ஈஸி. இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சப்ராக்ஷன் மட்டும் பண்ணி டேப்லெட் ஃபார்ம் போட்டிருக்கோம். அதில் எல்லா வேல்யூஸுமே நம்ம எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், என்னோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ we know one formula. What is the formula? n is equal to x minus x naught by h. x அப்படின்னா என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதோ எதை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை எக்ஸ் நாட் அப்படின்னா ஃபஸ்ட் வேல்யூ. எப்படி இது நம்ம y0 சொல்லணும், இது வந்து எக்ஸ் நாட். ஸோ 32 minus 30 by what is h? h is nothing but இதோட டிஃப்ரென்ஸ். இதோட டிஃப்ரென்ஸ் எப்படி ஏரியா ஆகுது பாருங்க, 5 பை. ஸோ 5 இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணால் you will get 0.4. this is our n. ஓகேவா? ஓகே. நம்ம என்ன பண்ணலாம், இங்கே அப்படியே n இருக்க இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் n we have to substitute 0.4. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அகெயின் இங்கே இப்போ இந்த டேர்ம் இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து என்னக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, 0.4. இதை நீங்கள் பார்க்காதீங்க, 0.4 இந்த இடத்துல 0.4, இந்த இடத்துல 0.4 பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராக்கெட்டையும் இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணிட்டு அதை மல்டிப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு தெரியும் 3 ஃபேக்டோரியல்னா 6, 2 ஃபேக்டோரியல்னா 2, 1 ஃபேக்டோரியல்னா டிவைட் பண்ணிட்டு அட் லாஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், டெல்டா கியூபோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, டெல்டா பவர் 4 y0 போடுறதுனால 4 ஃபேக்டோரியல் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். 4 ஃபேக்டோரியல் மேலே 4 டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். 4 டேர்ம் இருக்குது. ஸோ இப்போ இங்கேயும் அதேமாதிரி 3 டேர்ம்ஸ், இங்கே 2 டேர்ம்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இங்கே என்ன பண்ணுவீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிடுவீங்க, அதை இதோடையும் மல்டிப்ளை பண்ணிடுவீங்க, அப்புறம் டிவைடும் பண்ணிடுவீங்க. பட் வந்து சைன் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், மிஸ்டேக் ஆகிடும். இப்போ சைன் எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து இங்கே எத்தனை சைன் நெகட்டிவ் சைன் இருக்குது பாருங்க, 3 இருக்குது. 3 இஸ் ஆன் நம்பர். ஸோ வந்து ஆன்சர்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். தட்ஸ் ஆல். இப்போ இங்கே பார்க்குறோம், இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், இதை அப்படியே எழுதிட்டாங்க. இப்போ இங்கே பாருங்க ஒரே ஒரு சைன் தான் இருக்குது. ஸோ 1ன்றது ஆன் நம்பர், அதை அப்படி போட்டுருச்சு. இங்கேயும் பார்க்குறோம் ஒன்றே ஒன்று இருக்குது நெகட்டிவ் சைனு. நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஓவராலாக நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 டிவைட் பண்ண இது கெட் பாயிண்ட். இது எப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன், போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா
இது மல்டிப்ளை பண்ணுவீங்க கிளாஸில் 0.4 into 0.6 into 0.2 equal to divided by 2 factorial is nothing but 2. ஸோ வந்துச்சா இப்போ சைனுக்கு என்ன பண்ணணும், எத்தனை சைன் இருக்குது, எத்தனை நெகட்டிவ் சைன், ஒன்று இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைன் போட்டாச்சு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 இதுவும் அகைனால ஒரு நெகட்டிவ் சைன், 1 2 3. இப்போ அகைன் இப்போ என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள், லைக் சைன்ஸ் இருக்கக்கூடிய சைன், ஓகேவா, ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய சைன் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து உங்கள் கால்குலேட்டரை எடுத்து டப்புன்னு ஆட் பண்ண வேண்டியது, ஓகேவா. ஸோ இப்போ இந்த 4 பேரையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிட்டு 15.9 சப்ராக்ட் பண்ணுங்க. You will get 15.45488. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய y வேல்யூ when x is equal to 32. y வேல்யூன்னு சொல்லலாம், இல்லை f of x ஓட வேல்யூன்னு சொல்லலாம். ஓகேவா, நான் இத்தனை டிஜிட் இருக்காங்க, 2 டிஜிட்ஸ்க்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி, ஓகேவா. I think you all understood. Thank you, students. Please subscribe my channel. Thank you.